மாற்றம் நோக்கி பயணித்து கொண்டிருக்கும் தமிழ்நாடு இளைஞர் பணிக்குழு 50 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறது. இந்த 50 ஆண்டுகளின் பயணச் சுவடுகளில் வழிநடத்திய மூவோர் இறைவனுக்கு நன்றி கூறும் விதமாக இக்கல்வாரி பலியில் இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்பதில் அகமகிழ்கின்றோம். எத்தனையோ தடைகளை கடந்து, எத்தனையோ சவால்களை கடந்து இளைஞர் இயேசுவின் அடிச்சுவட்டை பின்பற்றி இளைஞர்களை ஆற்றுப்படுத்துவதிலும் ஆற்றல் படுத்துவதிலும் தனக்கே உரிய பாணியில் மிகப்பெரிய சாதனைகளை நிகழ்த்தி காட்டியிருக்கிறது தமிழ்நாடு இளைஞர் பணிக்குழு. கிறிஸ்தவ விழுமியங்களான சகோதரத்துவம், சமத்துவம், சமூக நீதி ஆகியவற்றில் இளைஞர்களை வளர்த்தெடுக்க பெரும் முயற்சி எடுத்திருக்கிறது. இதற்கெல்லாம் ஊற்றாய் அமைந்த மூவோர் இறைவனின் அருளை நாம் அனைவரும் நன்றியோடு நினைத்து பார்த்து இறைவனுக்கு நன்றி கூறும் நேரம் இது. இந்த திருவழிபாடு நன்றி கூறுதல் மட்டுமல்ல, மாறாக இது ஒரு செயல்பாட்டிற்கான அழைப்பு. இளைஞர் இயேசுவை போல இன்னும் அதிகமாக ஒடுக்கப்படுபவர்களின் சார்பாக, வஞ்சிக்கப்படுபவர்களின் சார்பாக, அநீதி இழைக்கப்படுபவர்களின் சார்பாக இளமை என்னும் மாபெரும் ஆற்றலை மடைமாற்றம் செய்து மாற்றத்தை நோக்கி இன்னும் அதிக ஆற்றலோடு பயணிக்க விடுக்கப்படும் அழைப்பு. மூவோர் இறைவன் நமக்கு கற்றுத்தரும் விழுமியங்களான சமத்துவம், பன்மைத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை பறைசாற்றும் கருவிகளாக ஒவ்வொரு ஆண் பெண் இளைஞரும் மாற்றத்தை பெறுவதற்கான மாபெரும் அழைப்பு. எனவே ஆற்றல் மிக்கவர்களே, இத்தகைய ஆற்றலோடு மாற்றத்தினை நோக்கி நடைபயில தேவையான அருள்வரங்களை வேண்டியும் இன்னும் நல்ல முறையில் நம்முடைய பணிக்குழு தன்னுடைய பயணத்தை அதிக வீரியத்துடன் தொடர்ந்து நடத்தவும் வரம் வேண்டி இணைவோம் இத்திருப்பலியில். மங்கள ஒளியுடன் மகிழ்வுடன் யாம் அழைத்தோம்
வேதமதில் முழங்கி இன்றே புறப்படுவோம். உண்மை அன்புடன் நீதி நெறிகளை உலகில் மலர செய்வோம். ஏழை மக்களின் உயிர் துடைப்போம். நீங்கும் வாழ்விற்கு உயிர் கொடுப்போம். ஏழை மக்களின் உயிர் துடைப்போம். நீங்கும் வாழ்விற்கு உயிர் கொடுப்போம். எழுக எழுக இறை குழமே, விரைக விரைக இறை பதமே. எழுக எழுக இறை குழமே, விரைக விரைக இறை பதமே. அழைக்கும் இறைவனின் குரலினிலே ஆவியின் ஆலயமாகிடுவோம். அழைக்கும் இறைவனின் குரலினிலே ஆவியின் ஆலயமாகிடுவோம். ஆண்டவர் இயேசுவின் சாட்சிகளாய், ஆண்டவர் இயேசுவின் சாட்சிகளாய் அருளினில் நனைவோம், அர்ப்பணம் செய்வோம். அருள் செய்யும் உள்ளம், அதில் வாழும் உள்ளம். அருள் செய்யும் உள்ளம், அதில் வாழும் உள்ளம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்கினியவர்களே, அருமையான இந்த காலை பொழுதில் நன்றி உணர்வோடு மழையோடு சேர்த்து நம்முடைய மனமும் குளிர்ந்துள்ள நிலையில் இறைவன் நமக்கும் மிகுதியாக நம்முடைய தமிழக திரு அவைக்கும் திரு அவையின் வழிகாட்டுதலில் கடந்த 50 ஆண்டுகளாக நம்முடைய இளைஞர்களை உருவாக்கி தந்தமைக்கும் நாம் நன்றி கூறுகின்ற அருமையான வேளை இது. நாம் நடந்த பாதையை, கடந்து வந்த பயணத்தை பின்னோக்கி பார்க்கின்ற பொழுது நம்முடைய மனம் நன்றியால் நிறைகிறது, கடவுளை புகழ்கிறது. தமிழக ஆயர் பேரவை ஆனது நம்முடைய தமிழ்நாட்டு கத்தோலிக்க இளைஞர்களை, வளர் இளம் பருவத்தினரை ஒருங்கிணைத்து இயக்கமாக்கி ஆண்டவர் இயேசுடைய பார்வையை தங்களதாக கொண்டு இந்த சமூகத்தை ஆழ்ந்து உற்று நோக்கி அதனை ஆய்வுக்கு உட்படுத்தி ஆண்டவர் இயேசுவை போல இறையாட்சி பணியை ஆற்றிடுவதற்கு ஒரு பணிக்குழுவாகவே தொடங்கி 50 ஆண்டுகளை நிறைவு செய்கின்ற அற்புதமான தருணம் இது. எனவே இந்த புனித பொழுதுக்கு, நன்றியின் விழாவுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அதில் தனிப்பெரும் விடயமாக இன்றைய நாளில் இங்கு வருகை தந்திருக்கின்ற ஆயர் பெருமக்களை அன்புடன் நான் வரவேற்கின்றேன். நம்முடைய தமிழக திரு அவையின் அந்த இளைஞர் பணிக்குழுவின் உருவாக்கத்தில் மிக தொடக்கத்திலேயே தான் பணியாற்றிய தன்னுடைய மறை மாவட்டத்தில் ஒரு அருள் பணியாளராக இளைஞர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து இது ஒரு தமிழக இளைஞர் அமைப்பாக உருவாவதற்கு முன்பே சிறந்த விதத்தில் வழிகாட்டியவர்கள் மேனாள் ஆயர் யுவான் அம்ப்ரோஸ் அவர்கள். ஆயர் ஜூட் பால்ராஜ் அவர் செயலராக பணியாற்றுவதற்கு முன்பே தான் பணியாற்றிய மறை மாவட்டத்தில் இளைஞர் இயக்கமாக உருவாக்கி திறம்பட செயல்படுத்தியவர். அவர் நம் நடுவே வந்திருப்பது சிறந்த சான்றாக நமக்கு அமைந்திருக்கிறார். அதே போன்று தன்னுடைய இளமையான காலத்தில்
தன்னுடைய மறை மாவட்டத்தில் அருள் பணியாளராக பணியாற்றுகின்ற பொழுது மறை மாவட்ட இளைஞர் பணிக்குழுவின் செயலர் இயக்குனராக பணியாற்றியவர்கள் நம்முடைய அருமை ஆயர் நீதிநாதன் அவர்கள், செங்கல்பட்டு மறை மாவட்டம் ஆயர் அவர்கள். எனவே இவ்விருவரும் இந்த ஞாயிறு என்றாலும் தங்களுடைய வேலைகளையும் சற்று மாற்றி அமைத்து வைத்துவிட்டு நம் நடுவே வந்திருப்பது என்பது இயக்கத்தில் அவர்கள் காட்டுகின்ற தனிப்பெரும் அக்கறை, மகிழ்ச்சியும் கூட. இன்னும் ஆயர்கள் தங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள். ஞாயிறு என்பதனால் பலரால் வர இயலாத ஒரு சூழலிலும் தங்களுடைய இறை வேண்டலால் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அதே வேளையில் இந்த ஒரு அருமையான பயணத்தில், இளைஞர் இயக்க பயணத்தில் நம்மை வழிநடத்திய தமிழக ஆயர் பேரவை தலைவர்கள், அதனுடைய உறுப்பினர்கள், இன்னும் செயல்களாக பணியாற்றிய அருள் பணியாளர்கள், செயற்குழுவிலும் நிர்வாகத்திலும் பணியாற்றிய அன்பு நண்பர்கள் என யாவரையும் நினைத்து இறைவனுக்கு நன்றி கூறுவோம். தக்க பயிற்சியோடு பல்வேறு பணிகளில் பல இடங்களில் பணியாற்றுகின்ற அவர்கள் இந்த இளைஞர் இயக்கத்தினுடைய சிறந்த சான்றாக இது சமூகத்திலும் உலகத்திலும் விளங்கி கொண்டிருக்கிறார்கள். இது நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக வந்திருக்கிறோம். நம்முடைய தமிழக இளைஞர் பணிக்குழுவிலிருந்து எல்லாரையும் நாம் அழைக்கவில்லை. ஒவ்வொரு மறை மாவட்டத்திலிருந்தும் சிலரையே நாம் அழைத்திருந்தாலும் மிகுதியாகவே நாம் இங்கு வந்திருப்பது உங்களுடைய ஆர்வத்தை காட்டுகிறது. எனவே யாவரையும் வரவேற்கின்ற பொழுது அன்பு இளைஞர்களை, உங்களையும் அன்போடு இந்த திருப்பலிக்கு நான் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் முழுவதுமாக ஒரு நன்றியின் விழாவாக, மகிழ்வின் விழாவாக, அதே வேளையில் நாம் தொடர்ந்து செல்லுகின்ற இந்த இனிய பயணத்தில் ஆண்டவருடைய உடன் இருப்பையும் வழிகாட்டுதலையும் நமக்கு தேடுகின்ற பயணமாக அமையட்டும். இன்று மூவர் இறைவனுடைய பெருவிழாவை கொண்டாடுகின்ற பொழுது நாமும் ஆற்றலோடு இந்த சமுதாய மாற்றம் நோக்கி தெளிந்த சிந்தனையோடு சீரிய விழுமியங்களோடு நடைபயில வேண்டும் என அன்போடு வாழ்த்துகிறேன். தன்னையே அன்பினால் இந்த உலகத்திற்கு தன் மகனை தர திருவுளம் கொண்ட இறைவன், அவருடைய ஆவியினால் இன்னும் ஆற்றலாய் உடன் நடக்கின்ற இறைவன் நம்மோடும் இருந்து வருகின்ற காலத்திலேயும் வழி நடத்துவதற்கு இறை அருளை நாம் யாசித்து நிற்போம். அந்த அன்பு இறைவனுடைய உடனிருப்போடு நாம் செல்லுகின்ற பொழுது உற்ற துணையாக வழி நடக்கின்ற அன்னை மரியாவையும் நம்முடைய நினைவுக்கு கொண்டு வருவோம். விரைந்து சென்று எல்லாருக்கும் பணியாற்றுவதற்கு என்றும் சிறந்த மாதிரியாக இருக்கின்ற அந்த இளம் பெண் மரியா நம் உடனிருந்து நம்மையும் வழி நடத்தட்டும் என அன்போடு உங்களை வாழ்த்துகின்றேன். இந்த சிந்தனையோடும் உள்ள விருப்பத்தோடும் ஆழ்ந்த இறைஞ்சுதலோடும் நாம் ஆண்டவருடைய திருமுன் நிற்போம். நம்முடைய தேவைகளையும் உடனிருத்துவோம். அதே வேளையில் நம்முடைய தவறுகள், குற்றங்கள் இவைகளை நினைவு கூறுவோம். ஆண்டவர் திருமுன் மன்னிப்பை மன்றாடுவோம். ஒளியின் ஆற்றல் மகத்தானது. அது ஒளிரும்போது பரவும் வெளிச்சம் அழகானது. அந்த வெளிச்சத்தில்தான் இருளின் ஒவ்வொரு கூறுகளும் போக்கப்படுகின்றன. அந்த ஒளியின் பகிர்தலில்தான் அன்பின் ஒவ்வொரு ஆற்றல்களும் பரவுகின்றன. அதனால்தான் இருள் சூழ்ந்த இவ்வுலகிற்கு தன் இளமையே ஒளியாக மாற்றினார் இறைமகன் இயேசு. எனவே 50 ஆண்டுகளாக தன் வெளிச்சத்தினால் இளமைக்கெதிரான பல இருள்களை போக்கி தன் பகிர்தலினால் பல ஒளிகளை ஏற்றி இன்னும் ஆற்றல் குறையாமல் ஒளிர்ந்து கொண்டிருக்கும் தமிழ்நாடு இளைஞர் பணிக்குழு இன்னும் அதிக உத்வேகத்தோடு அதிக வெளிச்சத்தோடு ஒளிர வேண்டும் என்பதன் அடையாளமாய் முதல் திரியில் ஒளியேற்ற மேதகு ஆயர்கள் யுவான் அம்ப்ரோஸ், நீதிநாதன் ஆகியோரை அன்புடன் அழைக்கின்றோம்.
மனித வாழ்வில் இளமை என்பது அதிக பிரகாசமாய் ஒளிரும் ஒளி. அதன் பிரகாசத்தில் ஒவ்வொரு இளைஞரும் மாற்றத்தினை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதன் அடையாளமாய் 2ஆம் திரியில் ஒளியேற்ற மறைமாவட்ட இளைஞர் பணிக்குழுவின் இயக்குநர்கள் சார்பாக பாளையங்கோட்டை மறைமாவட்டத்தினை சார்ந்த அருட்பணி இம்மானுவேல் பிரான்சிஸ், சென்னை மயிலை மறைமாவட்டத்தினை சார்ந்த அருள்பணி ரொனால்ட் ரிச்சர்ட் ஆகியோரை அன்புடன் அழைக்கின்றோம். பொறுப்புகள் என்பது அனைத்தையும் அழிக்கும் காட்டுத்தீ அல்ல, மாறாக அடுத்த அடி எடுத்து வைக்க உதவும் சிறு விளக்கின் ஒளி என்பதை உணர்ந்து ஒவ்வொரு இளைஞரும் செயல்பட வேண்டும் என்பதன் அடையாளமாய் 3வது திரியில் ஒளியேற்ற இளைஞர் பணிக்குழுவின் ஒருங்கிணைப்பாளர் செல்வன் அருள் ஜேம்ஸ் வசந்த், சிவகங்கை மறைமாவட்ட ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஜாய்சி ஆகியோரை அன்புடன் அழைக்கின்றோம். பகிரப்படும் ஒளி ஒருபோதும் தனது பிரகாசத்தையோ ஆற்றலையோ இழப்பதில்லை. பிறரின் நலனுக்காக பகிரப்படும் இளமை ஒருபோதும் தனது ஆற்றலை இழப்பதில்லை. எனவே இளமை என்னும் ஒளியால் மற்றவர்களின் வாழ்வில் ஒளியேற்ற வேண்டும் என்பதன் அடையாளமாய் 4வது திரியில் ஒளியேற்ற இளைஞர் இயக்கம் சார்பாக தமிழ்நாடு இளைஞர் பணிக்குழுவின் இணை செயலர் செல்வன் கெல்வின், திருச்சி மறைமாவட்டத்தினை சார்ந்த செல்வி ஷாமிலி ஆகியோரை அன்புடன் அழைக்கின்றோம். இளமையின் பல திரிகள் இன்னும் ஒளியேற்றப்படாமலே இருக்கின்றன. அவைகளை இன்னும் கண்டறிந்து தேடிச் சென்று ஒளியேற்றுவதன் வாயிலாக ஆற்றலோடு மாற்றம் நோக்கி விரைவாக பயணிக்க முடியும் என்பதன் அடையாளமாய் 5ஆம் திரியை ஏற்ற இளம் கத்தோலிக்க மாணாக்கர் இயக்கம் சார்பாக குடித்துறை மறைமாவட்டத்தினை சார்ந்த செல்வி லியோ வர்ஷா, தர்மபுரி மறைமாவட்டத்தினை சார்ந்த செல்வன் ஆலன் ஆகியோரை அன்புடன் அழைக்கின்றோம். இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோடு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. தந்தையே இறைவா, உண்மையின் வார்த்தையையும் புனிதப்படுத்தும் தூய ஆவியாரையும் உலகுக்கு அனுப்பி உமது வியத்தகு மறைபொருளை மானிடருக்கு வெளிப்படுத்தினீர். நாங்கள் உண்மையான நம்பிக்கையை அறிக்கையிடுவதன் வழியாக என்றும் உள்ள மூவொரு கடவுளின் மாட்சியை அறிந்து கொள்ளவும், உமது மாண்பின் பேராற்றலில் நீர் ஒருவராக இருக்கின்றீர் என ஏற்று வழிபடவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவன் அடிமைப்படுத்தப்பட்ட இஸ்ரேல் மக்களின் சார்பாக செயல்படுத்திய மாபெரும் செயல்களை எடுத்து கூறி இறைவனின் கட்டளைகள் படி வாழ அவர்களை வலியுறுத்துகிறது. இறைவனின் அன்பு கட்டளைகளை கடைபிடிக்க அழைக்கும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். இயல் 4, இறை சொற்றொடர்கள் 32 முதல் 34,
மற்றும் 39 முதல் 40 முடிய. உங்களுக்கு முற்பட்ட பண்டை காலத்தை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். கடவுள் உலகின் மனிதனை படைத்த நாள் முதல் வானத்தின் ஒரு முனை முதல் மறுமுனை வரைக்கும் எங்காவது இத்தகைய மாபெரும் செயல் நடந்ததுண்டோ அல்லது இதுபோல் கேள்விப்பட்டதுண்டோ? நெருப்பின் நடுவிலிருந்து பேசிய உங்களுக்கு பின்வரும் உங்கள் கடவுளின் குரலொலியை கேட்டு நீங்கள் உயிர் வாழ்ந்தது போல் வேறு எந்த மக்களினமாவது வாழ்ந்ததுண்டா? அல்லது உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எகிப்தில் உங்கள் கண்முன்னே உங்களுக்கு செய்த அனைத்தையும் போல சோதனைகள், அடையாளங்கள், அருஞ்செயல்கள், போர், வலிய கரம், ஓங்கிய புயம் மற்றும் அச்சுறுத்தும் நிகழ்ச்சிகள் மூலம் ஓர் இனத்தை வேறொரு நாட்டினின்று தமக்கென உரிமையாக்கி கொள்ள முன்வரும் கடவுளுண்டா? ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் கூற வேண்டிய பல்லவி. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது, அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூவுலக நிறைந்துள்ளது. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரது வாக்கினால் வானங்கள் உண்டாயின, அவரது சொல்லின் ஆற்றலால் வான்கோள்கள் எல்லாம் உருவாயின. அவர் சொல்லி உலகம் உண்டானது, அவர் கட்டளையிடுவது நிலை பெற்றது. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவினின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். நாம் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோம். அவரே நமக்கு துணையும் கேடயமும் ஆவார். உம்மையை நாங்கள் நம்பியிருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள்
ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேர் பெற்றோர். அனைவரும் கடவுளின் பிள்ளைகள் என்பதற்கு தூய ஆவியார் சான்று பகர்வதை கூறும் இவ்வாசகம் இயேசுவோடு இணைந்து வாழ அறைகூவல் விடுக்கிறது. வேற்றுமைகள் களைந்து அனைவரோடும் இணைந்து இறைவனை அப்பா தந்தை என அழைக்க அழைப்பு விடுக்கும் புனித பவுலின் வார்த்தைகளுக்கு செவிமடுப்போம். வாசகம் திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். இயல் 8 இறை சொற்றொடர்கள் 14 முதல் 17 முடிய. கடவுளின் ஆவியால் இயக்கப்படுபவர்களே கடவுளின் மக்கள். மீண்டும் அச்சத்திற்கு உள்ளாகும் மனப்பான்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை, மாறாக கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையே பெற்றுக்கொண்டீர்கள். ஆதலால் நாம் அப்பா தந்தையே என அழைக்கிறோம். நாம் இவ்வாறு அழைக்கும்போது நம் உள்ளத்தோடு சேர்ந்து தூய ஆவியாரும் நாம் கடவுளின் பிள்ளைகள் என்பதற்கு சான்று பகர்கிறார். நாம் பிள்ளைகளாயின் உரிமை பேறு உடையவர்களாக இருக்கிறோம். ஆம், நாம் கடவுளிடமிருந்து உரிமை பேறு பெறுபவர்கள், கிறிஸ்துவின் பங்காளிகள். அவருடைய துன்பங்களில் நாம் பங்கு பெற வேண்டும். அப்பொழுதுதான் அவரோடு மாட்சிமையிலும் பங்கு பெறுவோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 28 இறைவசனங்கள் 16 முதல் 20 முடிய. 11 சீடர்களும் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே கலிலேயாவிலுள்ள ஒரு மலைக்கு சென்றார்கள். அங்கே அவரை கண்டு பணிந்தார்கள். சிலரோ ஐயமுற்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை, மகன், தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்டவை யாவும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ உலக முடிவு வரை
எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று கூறினார். அருள்வாக்கு இறையேசுவில் பிரியமானவர்களே, இந்த இனிய பெருவிழாவிற்கு சொந்தக்காரர்களே, அன்பு இளைஞர்களே, இந்த காலை பொழுதினிலே இந்த இறை வேண்டலில் இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும், இந்த நாளின் கொண்டாட்டத்தை முழுமையான அர்த்தத்தை இறை வார்த்தையோடு இணைத்து பார்க்கவும் உங்களோடு இங்கு இணைந்திருப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஃபாதர், ஆயர்கள்லாம் இருக்கும்போது நீங்க எதுக்கு ஃபாதர் அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். ஒருவேளை ஃபாதர் மார்ட்டின் நினைச்சிருக்கலாம், முன்னாள் செயலர் இவரை சாதாரணமாக கூப்பிட்டா வரமாட்டாரு, ஏதாவது பொறுப்பு கொடுத்தா மட்டும்தான் வருவார் அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஒரு ஆயர்கள் முன்பும் அருமையான அருட்சகோதர குருக்கள் முன்பும் எனக்கு இந்த மாதிரி வேலையை கொடுத்து கூப்பிட்டுருக்கவே தேவையில்லை, மாட்டி விடுவேன், வந்துருன்னு சொல்லியிருந்தா வந்து சேர்ந்திருப்பேன். ஆனாலும் இதை ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பமாக உங்களோடு கலந்துரையாடவும், உங்களோடு இறை வார்த்தை பகிர்ந்து கொள்ளவும், இன்றைய நாளில் திருச்சபையின் சமூகமும் நம்மிடம் எதிர்பார்ப்பதை பற்றி கலந்துரையாடவும் இதை ஒரு வாய்ப்பாக நான் கருதுகின்றேன். உங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது பொறாமையா இருக்கு. அதிலும் குறிப்பாக இன்றைய இயக்கத்தை சார்ந்த உங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது பொறாமையாக இருக்கிறது. என்ன, இந்த விழாவிற்கு இன்றைய இயக்கத்திற்கு சொந்தக்காரர்கள் நீங்கள், இந்த இயக்கத்தினுடைய முன்னாள் உறுப்பினர்கள் நாங்கள், இங்கே நாங்கள்லாம் கொஞ்சம் பேர் இருக்கிறோம். இத்தகைய ஒரு மாபெரும் பொன்விழாவை கொண்டாடுவதற்கு எங்களுடைய காலங்களிலே வாய்ப்பில்லாமல் போனதே, அல்லது இந்த பொன்விழா காலத்தில் நாங்கெல்லாம் இளமையை கடந்து ஒரு சிலர் முதுமையை நோக்கி போயிட்டு இருக்கிறோம், மற்றவர்கள் இளமையை கடந்து இருக்கின்றோமே என்கின்ற ஒரு ஏக்கம் இருக்கத்தான் செய்கிறது. ஆகவே நீங்கள் குறிப்பாக இன்றைய இயக்க உறுப்பினர்களாகிய நீங்கள் தான் இந்த மாபெரும் விழாவிற்கு சொந்தக்காரர்கள். இதிலே பெருமை கொள்கின்ற அதே நேரத்திலே மற்றவர்கள் உங்களை பார்த்து பொறாமை கொள்ளுகின்ற இந்த வேளையிலே இந்த விழாவை பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது உள்ளத்தில் எழுகின்ற முதல் கேள்வி, சொந்தக்காரர்களாகிய நாம் இயக்கத்திற்கு இன்று என்ன செய்ய வேண்டும், அல்லது சொந்தக்காரர்களாகிய நமக்கு என்ன பணி கொடுக்கப்பட்டிருக்கிறது? இயக்கத்தை தாங்கிக் கொண்டிருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் எத்தகைய கடமையை செயலாற்ற அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதுதான் உங்களுடைய உள்ளத்திலும் என்னுடைய உள்ளத்திலும் எழ வேண்டிய கேள்வி. நம்முடைய பணி என்ன, நம்முடைய கடமை என்ன, இயக்கத்திற்கும் இச்சமூகத்திற்கும் திருச்சபைக்கும் நாம் ஆற்ற வேண்டிய பொறுப்பு என்ன என்பது கண்டிப்பாக நம்முடைய உள்ளத்தில் மேலெழுந்து நிற்க வேண்டிய ஒரு கேள்வி. துவக்கத்திலேயே முன்னுரையிலேயே ஆயர் அவர்களும் சொன்னார், இந்த இயக்கத்தை தொடர்ந்து வழி நடத்த வேண்டிய பொறுப்பு நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. அந்த வழியிலே இறைவன் துணையோடு செயல்பட வேண்டிய, பயணிக்க வேண்டிய வழிமுறையை ஆய்வு செய்து அந்த பாதையிலே செம்மையாக பயணிக்கவும் நாம் நம்முடைய வாழ்க்கை முறையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அழைத்தார். 2002 நான் பணி பொறுப்பேற்ற பொழுது, பணிக்குழு செயலராக பணி பொறுப்பேற்ற பொழுது, அப்பொழுது இருந்த தொண்டு நிறுவனங்கள், நிதி நிறுவனங்கள், அயல் நாட்டில் இருந்த நிதி நிறுவனங்கள் தொடர்பு கொண்டிருந்தேன். அந்த நிதி நிறுவனங்களில் ஒரு சிலர் என்னிடம் எழுப்பிய கேள்வி 2002 ஆண்டிலேயே, ஃபாதர், கடந்த 70 ஆண்டுகளாக தமிழக திருச்சபைக்கு நாங்கள் நிதி உதவி செய்து வருகின்றோம். தமிழக பணிக்குழுவிற்கும் இளைஞர் பணிக்குழுவிற்கும் கடந்த 20-30 ஆண்டுகளாக நாங்கள் உதவி செய்து வருகின்றோம். இந்த 20-30 ஆண்டுகளில் எத்தனை இளைஞர்களை உருவாக்கி இருக்கிறீர்கள், அவர்கள் இப்பணிக்குழுவுக்கு உதவி செய்ய
70-80 ஆண்டுகளாக தமிழக திருச்சபைக்கு உதவி செய்திருக்கின்றோம். இந்த 70-80 ஆண்டுகளில் எத்தனை கிறிஸ்தவர்கள் தமிழக திருச்சபைக்கு உதவி செய்த முன்வந்திருக்கின்றார்கள்? என்னை ஆழமாக தாக்கிய ஒரு கேள்வி. எத்தனை இளைஞர்கள் பணிக்குழுவிற்கு உதவி செய்ய வந்திருக்கின்றோம்? எத்தனை கிறிஸ்தவர்கள் திருச்சபையை தாங்கி பிடிக்க அல்லது திருச்சபையின் தூண்களாக நிற்க முன்வந்திருக்கின்றோம்? இங்கு நிதி மட்டும் ஒரு கேள்வி அல்ல. கண்டிப்பாக நிதி ஒரு முக்கியமான ஒரு அங்கம். நம்முடைய பணிக்குழுவினுடைய இடத்தை பார்த்தோம் என்றாலே நமக்கு தெரியும். தீபம் கட்டிடம் வளர்ந்து வர வேண்டிய, செயல்பட வேண்டிய ஒரு கட்டிடமானது இன்னும் நிதிக்காக காத்து கொண்டிருக்கின்றது. நிதி ஒரு புறம். நிதி மட்டுமல்லாமல் வேறு எத்தகைய பணிகளுக்காக இறைவன் நம்மை அழைக்கின்றார் அல்லது எத்தகைய பணி பொறுப்புகள் நம்மிடம் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த ஆண்டு 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற அகில உலக இளையோர் தினத்தின் இறுதி நாளிலே ஆகஸ்ட் 6ஆம் தேதி திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இளைஞர்களோடு கொண்டாடிய அந்த திருப்பலியிலே, இறுதி திருப்பலியிலே, அதன் மறையுரையிலே இளைஞர்களை எல்லாம் வழி அனுப்புகின்ற பொழுது திருப்பணியை தொடர்ந்து செய்வதற்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்று வழி அனுப்பிய போது அவர்களுக்கு 3 வார்த்தைகளை கொடுத்தார். இந்த 3 வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கைக்கு, உங்களுடைய பணிக்கு, உங்களுடைய கடமையை செய்வதற்கு உறுதுணையாக இருக்கும். இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். அந்த 3 வார்த்தைகள் என்னவென்றால், to shine, to listen, not to fear. To shine, to listen, not to fear. நீங்கள் ஒளிர வேண்டும், காது கொடுத்து கேட்க வேண்டும், அஞ்சாமல் முன் செல்ல வேண்டும். நீங்கள் ஒளிர வேண்டும், பிரகாசிக்க வேண்டும். இவ்வுலகம் உரைப்பதையும், திருச்சபை உரைப்பதையும், மற்ற சமகால நிகழ்வுகள் நமக்கு சொல்லிக் கொடுப்பதையும் நாம் காது கொடுத்து கேட்க வேண்டும். தொடர்ந்து அஞ்சாமல் நம்முடைய பணி பொறுப்பிலே பயணிக்க வேண்டும். நம்முடைய கடமையை பற்றியும் நம்முடைய பணி பொறுப்பை பற்றியும் பேசுகின்ற பொழுது கண்டிப்பாக இந்த வார்த்தைகள் நமக்கு ஊக்கமூட்ட கூடியவை. அது மட்டுமல்லாமல் நமக்கும் அர்த்தமுள்ள வார்த்தைகளாக இருக்கின்றன. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த 3 வார்த்தைகளை உச்சரித்த போது அவர் சொன்னார், இந்த வார்த்தைகள் யாருக்கெல்லாம் என்றால், இங்கு வந்திருக்கின்ற இளைஞர்கள், இங்கு வராத இளைஞர்கள், கனவுகளை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கின்ற இளைஞர்கள், அதே நேரத்தில் அந்த கனவுகளை செயலாற்ற முடியாமல் இருக்கின்ற இளைஞர்கள், மனதிலே சோர்வுற்று தோல்விகளால் துவண்டு போயிருக்கின்ற இளைஞர்கள், வெளி உலகின் தாக்கங்களால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற இளைஞர்கள், அதே நேரத்தில் திருச்சபையும் இவ்வுலகும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கின்ற உங்களை போன்ற இளைஞர்கள், பணி பொறுப்பில் இருக்கின்ற இளைஞர்கள், இயக்க உறுப்பினர்களாகிய இளைஞர்கள், மேலும் மழைக்காக ஏங்கி காத்திருக்கின்ற மண்ணை போல இந்த இளைய தலைமுறையினருக்காக காத்திருக்கின்ற இந்த உலகம், அதன் செயல்படக்கூடிய இளைஞர்கள் என்று எல்லா இளைஞர்களையும் ஒருங்கிணைத்து அவர் சொன்னார். உங்களுக்கு நான் வழங்குகின்ற செய்தி, ஒளிருங்கள், காது கொடுத்து கேளுங்கள், அஞ்சாமல் செயல்படுங்கள். இறையேசுவில் பிரியமானவர்களே, விவிலியமானது நமக்கு பல நூறு ஆளுமைகளை முன்னிறுத்துகின்றது. அஞ்சாமல் செயல்படுவதற்கு, நம்முடைய பணி பொறுப்பிலே, நம்முடைய கடமையிலே தவறாமல் செயல்படுவதற்கு, அதிலும் குறிப்பாக இன்று அஞ்சாமல் நம்முடைய தமிழக மண்ணிலே, நம்முடைய இந்திய சமூகத்திலே செயல்படுவதற்கு பல நூறு ஆளுமைகளை விவிலியம் நமக்கு முன்னிறுத்துகின்றது. அதில் ஒரு ஆளுமையை உங்களோடு நான் இணைந்து சிந்திக்க விரும்புகின்றேன். அந்த ஒரு ஆளுமையை பற்றி நாம் இங்கு பேசுவதும் சாலச் சிறந்ததாகும். இளைஞர்கள் என்று சொன்ன உடனே தானியலை பற்றி யோசிப்போம், தாவீதை பற்றி யோசிப்போம், தானியலுடைய நண்பர்களை பற்றி யோசிப்போம். திருத்தூதர் பவுல் கூட இளைஞனாக இருந்து செயல்படுத்தல் பற்றியெல்லாம் யோசிக்கலாம். ஆனால் நான் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்ற விவிலிய ஆளுமை எதுவென்றால்,
துவக்க காலத்திலே நம்முடைய மீட்பின் வரலாற்றிலே நாம் காணுகின்ற மிகப்பெரிய தலைமைத்துவம் கொண்ட மோசேவை பற்றி. மோசே மிக இந்த திருச்சபையை நம்முடைய மீட்பின் வரலாற்றை முன் கடத்தி சென்றவர். மோசேவை பற்றி, அவருடைய ஆளுமையை பற்றி நிறைய புத்தகங்கள் எழுதி இருக்கின்றார்கள். டேவிட் பிரெயின் என்கின்ற ஒரு யூத எழுத்தாளர் மோசஸ் ஆன் மேனேஜ்மெண்ட் 50 அவருடைய வாழ்க்கையில் இருந்து 50 பாடங்களை எடுத்து நிர்வாகிகள், சிறந்த நிர்வாகிகள், திறமைமிக்க நிர்வாகிகள் பின்பற்ற வேண்டியவை என்று ஒரு பட்டியல் போட்டு இருக்கின்றார். அவற்றை எல்லாம் விட்டுவிட்டு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புவது, துவக்க நிலையிலே மோசேவை நாம் அறிவோம். தேர்ந்து கொள்ளப்பட்ட இந்த சிறுவனை பார்வோனின் தங்கை அவள் எடுத்துச் செல்லுகின்றாள். அந்த சகோதரி அவனை வளர்க்கின்றாள். அரண்மனையிலேயே ஒரு எகிப்து நாட்டு மன்னர் குலத்திலே பிறந்த அரச குலத்திலே வாழ்கின்றவனாக மோசே வாழ்ந்து வருகின்றான். அப்படி வாழ்ந்து வருகின்ற காலத்திலே அதிகாரத்தோடு, பணபலத்தோடு, ஆட்சி பலத்தோடு எல்லா வகையான அதிகாரங்களையும் தன் கையிலே இருத்திக் கொண்டிருந்தவன் தான் காணுகின்ற ஒரு நிகழ்விலே தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ளுகின்றான். பலவீனமான, பலமில்லாத, பாதிக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட ஒருவனை அதிகாரம் கொண்டவன் அடக்கி ஆள முற்படுகின்ற பொழுது, அடித்து ஆள முற்படுகின்ற பொழுது வெகுண்டெழுகின்றான். தன்னுடைய பின்புலத்தை எல்லாம் மறந்துவிட்டு தான் மேற்கொள்ள இருக்கின்ற இந்த செயல்பாட்டினால் வர இருக்கின்ற பிரதிபலன்களை எல்லாம் மறந்துவிட்டு அஞ்சாமல் அவன் மேற்கொள்ளுகின்ற ஒரு செயல், ஒரு நேர்மைக்காக அவன் எழுந்து நின்ற ஒரு செயல் அவனுடைய வாழ்க்கையே மாற்றி போடுகின்றது. அந்த பலவீனமானவனுக்காக, அடிக்கப்பட்டவனுக்காக, ஒடுக்கப்பட்டவனுக்காக உடனிருக்க செல்லுகின்றான். அந்த உடனிருத்தலில் அவனுடைய வாழ்க்கையை இழக்கின்றான். இழந்து போன வாழ்க்கையை மீண்டுமாக இறைவன் அவனுக்கு கொடுக்குவதற்காக அவனிடம் மோசேவை அழைக்கின்றார். நாம் விடுதலை பயணத்திலே 3வது அதிகாரத்திலே வாசிக்க கேட்கின்றோம். மோசே, மோசே, எங்கிருக்கின்றாய்? என்னுடைய மக்களின் அழுகுரல் என்னிடம் வருகின்றது. அவர்களுக்காக உன்னை நான் அனுப்புகின்றேன். எகிப்து நாட்டு பார்வோனிடம் சென்று என் மக்களுக்காக நீ பேச வேண்டும். அஞ்சாமல் செல், நான் உன்னுடன் இருப்பேன். மோசே செல்லுகின்றான். பார்வோனிடம் பேசுகின்றான். பார்வோனை எதிர்த்து நிற்கின்றான். மீட்பின் வரலாறு எப்படி கடந்து வந்தது என்று நாம் அறிவோம். இவையெல்லாம் நிகழ்ந்த காலத்திலே மோசே முதிர்ந்த ஒரு தலைவன் அல்ல, வளர்ந்த ஒரு தலைவன் அல்ல, தன்னுடைய இளமை பருவத்தை கடந்து கொண்டிருந்தவன், இளமை பருவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தவன், இளைஞனாக செயல்பட்டு கொண்டிருந்தவன். அந்த இளமை பருவத்திலேயே அவன் எடுத்துக்கொண்ட இந்த பாதையானது நேர்மையாக வாழ வேண்டும், உண்மையாக வாழ வேண்டும், அநீதிகள் நடக்கின்ற பொழுது எதிர்த்து நின்று பேச வேண்டும். அதற்காக எத்தகைய எதிர் விளைவுகளையும் எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்பதே அவனுடைய வாழ்க்கை பயணமானது. திருத்தந்தை கூறிய அஞ்சாதே என்ற வார்த்தை அவனுக்கு சால பொருந்தும். உண்மைதான். அஞ்சாமல் செயல்பட்டவன். இத்தகைய ஒரு ஆளுமையைத்தான் இன்று நம்முடைய முன்னுதாரணமாக, நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நாம் பெற்றுக்கொண்டு முன் செல்ல வேண்டும். குறிப்பாக இயக்கத்திலே, இறையரசை கட்டி எழுப்புவதிலே, இன்றைய சமூகத்தினுடைய அவலங்களை ஒழிப்பதிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பொறுப்பிலே மோசேவினுடைய ஆளுமை ஒரு முக்கிய பங்களிக்கின்றது. மோசே நமக்கு முன்னுதாரணமாக நமக்கு முன்னே செல்லுகின்றான். இது மோசே காலத்துக்கு பொருந்தும் ஃபாதர். எங்களுக்கெல்லாம் இன்னைக்கு இது பொருந்துமா? இன்னைக்கு இருக்கிற ஒரு காலச்சூழலில் நேர்மையாக வாழ வேண்டும், உண்மையாக வாழ வேண்டும், ஊழல் இல்லாமல் வாழ வேண்டும், அஞ்சாமல் செயல்பட வேண்டும். இது சாத்தியமா? இன்னைக்கு விஷயத்தை பேசுங்க. மோசே காலத்தை பத்தி எப்ப வேணாலும் பேசிக்கலாம். இன்னைக்கு இது சாத்தியமா? 1994ஆம் ஆண்டு என்னுடைய இறையியல் படிப்பிற்காக நான் பெங்களூருக்கு சென்றிருந்தேன். எங்களுடைய சலீசியர்களுடைய இறையியல் கல்லூரி அங்கே இருக்கின்றது. என்னுடைய முதல் ஆண்டினை 1994ஆம் ஆண்டை துவங்கினேன். அங்கு நடந்த ஒரு நிகழ்வு, என்னுடைய முதலாம் ஆண்டு
1995 ஆண்டு பிப்ரவரி மாதம் ஒரு நாள், அந்த நாள் நினைவில் இல்லை, நானும் என்னுடைய நண்பர்கள் ஒரு 4 பேரும் இணைந்து, காலையில் மட்டும்தான் எங்களுக்கு வகுப்பு இருக்கும், மதியம் நாங்கள்லாம் உட்காந்து சீரியஸாக படிக்கணும். அதுதான் எங்களுடைய குருக்கள் எதிர்பார்த்தார்கள். நாங்களும் கொஞ்ச நாள் படிப்போம், கொஞ்ச நாள் வெளியில் போவோம். அன்னைக்கு அந்த மாதிரி தான் மதியம் சரி சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்ல சினிமா ஒன்று வந்திருக்குது, படம் பார்க்க போகலாம் அப்படின்ட்டு பெங்களூரில் படம் பார்க்கறதுக்காக எங்களுடைய இறையியல் கல்லூரி தளத்திலிருந்து புறப்பட்டு வரோம். பஸ் எடுத்து நாங்கள் வர வேண்டிய தளம் சிட்டிக்குள்ளே வரணும். பஸ்ஸில் ஏறி உட்காந்துருக்குறோம். பஸ்ஸு புறப்படுறதுக்கு கொஞ்சம் நேரம் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி இதுக்கெல்லாம் கொஞ்சம் முன்கூட்டியே திட்டமிட்டுருவோம். லேட்டாக போக முடியாதுல்ல, நேரத்தோடு போகணும். அதனால் சாப்பிட்டு முடிச்சுட்டு வேகமாக வந்து பஸ்ஸில் உட்காந்துருக்குறோம். பஸ்ஸில் அதிகமான கூட்டம் இல்லை, மதிய நேரம். எங்களுக்கு முன்னாடி ஒரு 2 சீட்டுக்கு முன்னாடி ஒருத்தர் உட்கார்ந்தாரு. நல்லா டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணி கோட்டு போட்டு கையில் ஒரு ப்ரீஃப் கேஸோட. அதுக்கு பின்னாடி நாங்கள் ஒரு 2 சீட்டில் நாங்கள் ஒரு 4 பேர். எங்களுக்கு பின்னாடி ஒரு இளம் தம்பதியினர், ஒரு ஆணும் பெண்ணும் திருமணமான ஒரு இளம் தம்பதியினர் உட்காந்துருந்தாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து பஸ்ஸு புறப்படுறதுக்கு டைம் ஆச்சு. பஸ் எடுத்தாங்க. கண்டக்டர் வந்தார். நான் சொல்கிறது பெங்களூரில் 1995. கண்டக்டர் வந்தார். டிக்கெட் வாங்கிறதுக்கு நாங்கள் காசு ரெடியாக எடுத்து வச்சோம். காசை வாங்கிக்கிட்டாரு. அதில் அந்த நாங்கள் போக வேண்டிய இடத்துக்குரிய, இப்போ 4 பேர் நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கு 20 ரூபா, ஆளுக்கு 5 ரூபா அப்படின்னா 10 ரூபா எடுத்துக்கிட்டு மீதி 10 ரூபா எங்ககிட்ட கொடுத்தாரு. நாங்கள் ஒரு மாதிரி அவரை பார்த்தோம். அவர் அந்த 10 ரூபா எடுத்துக்கிட்டு அடுத்த சீட்டுக்கு போயிட்டாரு. அங்கே இருந்த இளம் தம்பதியினர் அவங்ககிட்டையும் அதே மாதிரி டிக்கெட்டுக்குரிய காசில் பாதி மட்டும் எடுத்துக்கிட்டார். முன்னாடி இருந்தவர்கிட்டையும் அதே மாதிரி டிக்கெட் யாருக்குமே கொடுக்கல. அங்கே ஒரு பழக்கம் இருந்துச்சு. என்னென்ன, சாதாரணமாக டிக்கெட்டு வாங்கினீங்க அப்படின்னாக்க டிக்கெட் முதல்ல வாங்கிட்டு இறங்கும் போது அதே டிக்கெட்டை வந்து கண்டக்டர் திருப்பி வாங்கிக்குவார் உங்ககிட்ட. அந்த வாங்கின டிக்கெட்டை அடுத்து ஏறுற பயணிகளுக்கு பாதி விலைக்கு கொடுத்துருவார். நல்ல பிஸ்னஸ், பாதி விலைக்கு கொடுத்துருவார். அதனால பயணிகளும் லாபம் பெறுவாங்க, கண்டக்டரும் நல்ல லாபம், கொழுத்த லாபம். சாதாரணமாக பெங்களூரில், கர்நாடக மாநிலத்தில், அதுவும் பெங்களூரில் வந்து 2 வேலைக்கு தான் ஆட்கள் ரொம்ப சேரணும்னு விருப்பப்படுவாங்க. ஒன்று போலீஸாக இருக்கணும், இல்லாட்டி கண்டக்டராக இருக்கணும். இது 2த்துல தான். இதை பார்த்த உடனே எங்களுக்கு ஒரே ஆச்சரியம். இறையியல் கல்லூரியில் படிக்கின்ற நல்ல சலீசிய குருக்களுக்காக குருவாக தயாரித்து கொண்டிருந்த நாங்கள் என்ன பண்ணோம், எங்களுக்குள்ள ஒரு சின்ன விவாதம். என்ன இருந்தாலும் ஏமாத்துறாரு, இப்படியே போனால் யாரு காசு, இது ஊழல் இல்லையா? அதே நேரத்தில் எங்களுக்குள்ள அடுத்த லெவல், நாம் என்ன பண்ண முடியும்? நாம் வந்திருக்கிறது தமிழ்நாட்டில் இருந்து, கன்னடா தெரியாது, இவங்களோட என்ன வாதாட முடியும்? நாம் ஏதாவது பேச ஆரம்பிச்சு இது தமிழ் கன்னடா பிரச்சனையாச்சுன்னா எதுக்கு? சரி அமைதியாக உட்காந்துருப்போம். எங்களுக்கு முன்னாடி கோட்டு சூட்டு போட்டிருந்தார் பார்த்தீங்களா, அவருக்கும் இதே தான் நடந்தது. அவர் பேச ஆரம்பித்தார். எங்கிருந்து? ஐநா சபையிலிருந்து அவர் கரிச்சு கொட்ட ஆரம்பித்தார். ஐநா சபையில் இதுதான் நடக்குது, உலக அளவில் நடக்குது, இந்திய அளவில் நடக்குது, மாநில அளவில் நடக்குது, எல்லாத்தையும் பேசினார். ஆனால் கொடுத்த அந்த மீதி காசை வாங்கி வச்சுக்கிட்டார் அவரும். இளம் தம்பதியினர் கவலையே படலை. அதன் பிறகு ஒரு இளைஞர் கூட்டம் உள்ள வந்தாங்க, ஒரு 5-6 நபர்கள். அந்த 5-6 நபர்களுக்கும் அதே நிகழ்வு. அவங்களும் காசை வாங்கி பாக்கெட்டில் வச்சுக்கிட்டாங்க. சிறிது சிறிதாக பயணம் தொடர்ந்தது. பயணத்தில் வந்து மக்கள், பயணிகள் பேருந்தில் ஏறினார்கள். பேருந்து நிரம்பி வழிந்தது. ஒரு கட்டத்தில் ஒரு 8 நபர்கள் திருவண்ணாமலையிலிருந்து வந்திருப்பார்கள் என்று நினைக்கின்றேன். திருவண்ணாமலையிலிருந்து வந்திருந்த தமிழ் மக்கள், கட்டிட தொழிலாளிகள் 8 பேர் ஏறினாங்க. அந்த 8 பேர்ல ஒரு இளம் பெண்ணாக இருந்தவள் தன்னுடைய இடுப்புல முடிச்சு வைத்திருந்த அந்த சேலையிலிருந்து கசங்கி போன நோட்டுகளை எல்லாம் எடுத்து அந்த கண்டக்டருக்கு கொடுத்து டிக்கெட் கேட்டாங்க. எப்படி அவட்ட கண்டக்டர் டிக்கெட் கொடுக்காம காசு மட்டும் வாங்கிட்டு இருந்தவர். காசை வாங்கிட்டு அவர் போயிட்டார். போகும்போது வரும்பொழுதெல்லாம் இந்த இளம் பெண் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தார், ஐயா டிக்கெட்டு கொடுங்க, ஐயா டிக்கெட்டு கொடுங்க. அவர் டிக்கெட் கொடுக்கவே இல்லை. ஒரு கட்டத்திலே அவர்கள் இறங்க வேண்டிய இடம் வந்தது. அந்த 8 பேர் கூட்டத்திலே அந்த 7 பேர் இறங்கி விட்டார்கள். இந்த பெண்மணி மட்டுமே, இளம்பெண்ணானவள் மட்டுமே பேருந்திலே நின்றிருந்தால், இறங்குவதற்கு முன்பு நான் கொடுத்த காசுக்கு டிக்கெட் கொடுங்க. கண்டக்டர், நீ கொடுத்த காசு பத்தாதுமா, உங்ககிட்ட நான் வந்து
நீ இன்னும் டிக்கெட் வேணும்னா நீ இன்னும் 8 ரூபா கொடுக்கணும். கட்டிட தொழிலாளிகள் 1994ஆம் ஆண்டு ஏழ்மையிலே இருப்பவர்கள், அவர்களுக்கு ஒவ்வொரு ரூபாயும் ஒவ்வொரு நயா பைசாவும் அவர்களுக்கு முக்கியம், அவர்களுக்கு மதிப்பு மிக்கதாக இருந்த காலம் அது. இன்னும் நீ காசு கொடுக்கணும். உடனடியாக இடுப்பில் இருந்து சொருகி வைத்திருந்த அந்த கசங்கிய ரூபாய் நோட்டிலிருந்து சிலவற்றை எடுத்து மீண்டுமாக கொடுக்கின்றால், எனக்கு டிக்கெட் கொடுக்க வேண்டும். அந்த பேருந்து நகர ஆரம்பிக்கின்றது. கண்டக்டர் சொல்றாரு, ஓட்டுநர் நடத்துனர் சொல்லுகின்றார், ஓட்டுப்பா டிக்கெட்லாம் தர முடியாது. ஓட்டுநர் பேருந்தை நகர்த்துகின்றார். இந்த பெண்மணியானவள் நேராக ஓட்டுநரிடம் சென்று சொல்லுகிறாள், பஸ்ஸை தொடர்ந்து ஓட்டுனா நான் முன்னாடி குளிச்சிருவேன். டிரைவருக்கு பஸ்ஸை நிப்பாட்டிட்டார். அந்த ஓட்டுநர் நடத்துனருக்கும் அந்த பெண்ணுக்கும் விவாதம், எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இறுதியாக இந்த பெண்மணியினுடைய தொடர் போராட்டத்தினால் இறுதியாக அந்த கண்டக்டர் 8 பேருக்குமான டிக்கெட்டை கிழித்து கொடுக்கின்றார். வாங்கிய அத்தனை டிக்கெட்டுகளையும் அதே பேருந்திலே கிழித்து கீழே போட்டுவிட்டு அந்த பெண் இறங்கி சென்றார். கோட்டு சூட்டு போட்டு முன்னாடி உட்கார்ந்திருந்தார் பார்த்தீங்களா, அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? இறையியல் மாணவர்கள் நாளைய குருக்களாக, எதிர்கால குருக்களாக உருவாகவும் நேர்மையை பற்றி பேச வேண்டிய, உண்மையை பற்றி பேச வேண்டிய நாங்க எங்களுக்கு எப்படி இருந்திருக்கோம்? எனக்கெல்லாம் செருப்புல அடிச்ச மாதிரி இருந்தது. ஒரு தனி மனுஷியாக, ஒரு தனி பெண்மணியாக, ஒரு இளம் பெண்ணாக, மொழி தெரியாமல், பணபலம் இல்லாமல், ஆட்பலம் இல்லாமல், எத்தகைய ஒரு ஆற்றல் சக்தியும் இல்லாமல், நேர்மைக்காக, உண்மைக்காக, ஊழலுக்கு எதிராக, சமூக மாற்றத்திற்காக எழுந்து நின்று குரல் கொடுத்தவர். அந்த இளம் பெண் தான் இன்றைய காலச்சூழலுக்கு நமக்கு ஒரு ஆளுமையாக, நம்மை வழி நடத்துகின்ற ஒரு ஆளுமையாக நமக்கு முன்னே நிற்கின்றார். இறையேசுவில் பிரியமானவர்களே, அன்பு இளைஞர்களே, இன்றைய சமூகமும் இன்றைய திருச்சபையும் நம்மிடம் எதிர்பார்ப்பதும் நம்மிடம் எழுப்புகின்ற கேள்வியும், திருச்சபைக்கு நீங்கள் என்ன செய்ய முடியும், நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், இன்றைய சமூக சூழலிலே, இன்றைய உலகிலே, நீங்கள் வாழ்கின்ற தளத்திலே நேர்மையாளர்களாக வாழ முடியுமா? ஊழல் இல்லாமல் வாழ முடியுமா? உண்மைக்கு குரல் கொடுப்பவர்களாக வாழ முடியுமா? அநீதியை எதிர்ப்பவர்களாக வாழ முடியுமா? அதைத்தான் அன்று பாரதி அழகாக பேசினான். அஞ்சாதே, அச்சம் தவிர், நையப்புடை, மானம் போற்று, ரௌத்திரம் பழகு, சீற்றம் கொள். அழகாக கூறினான் பாரதி. அதையே தான் இன்றைய திருச்சபையின் நம்மிடம் எதிர்பார்க்கின்றது. நீதியும் அமைதியும் உள்ள ஒரு இறையரசை கட்டி எழுப்ப வேண்டிய பணி பொறுப்பிற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அந்த நீதிக்காக நாம் எழுந்து நின்று குரல் கொடுக்க தயாராக இருக்கின்றோமா? எப்பொழுது நீதி நிலைநாட்டப்படுகின்றதோ அங்கு அமைதி இயல்பாகவே தன்னுடைய இடத்தை பிடித்துக் கொள்ளும். எங்கு நீதி ஒழிக்கப்படுகின்றதோ அமைதியோ அன்போ அங்கு இடம் கொள்ளாது. ஆகவே நாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பொறுப்பு என்பதை உணர வேண்டும் என்றால், நீதிக்காக இன்றைய சமூக சூழலிலே எங்கும் எதிலும் எப்பொழுதும் நீதி வேண்டும், நேர்மை வேண்டும், வாய்மை வேண்டும், உண்மை வேண்டும் என்பது உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நம் சமூக வாழ்க்கையிலும் மேலோங்கி நிற்க வேண்டிய பணியாக இருக்கின்றது. இறையேசுவில் பிரியமானவர்களே, இறைவன் இன்று நம்மை அழைப்பதும் அதற்காகத்தான். உலகெல்லாம் சென்று நற்செய்தியை அறிவியுங்கள், இறையரசை பரப்புங்கள் என்று இன்று கூறிய இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய ஆழமான ஒற்றை அர்த்தமாக இருப்பது, நீதிக்காக, உண்மைக்காக, நேர்மைக்காக நீங்களும் நானும் பாடுபட வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஊழலுக்கு எதிராக குரல் கொடுக்காமல் ஊமைகளாக இருப்பதும் ஒரு வகை ஊழலை தான். வன்முறைக்கு எதிராக வாய்மூடி இருந்தாலும் அது வன்முறையே தான். அநீதிக்கு நடக்கின்ற இடங்களில் எல்லாம் அமைதியாக இருந்தால் அதுவும் அநீதிதான். இறை வார்த்தை அழைக்கின்ற இந்த வாழ்விற்கும் இந்த அழைப்பிற்கும் இறை வேண்டலோடும் இறை கிருபையோடும் இணைந்து பயணிக்க முன்வருவோம்.
இறை தந்தை நமக்கு கொடுக்கின்ற அருளோடு திரு தந்தையின் அழைப்பான ஒளிருங்கள், காது கொடுத்து கேளுங்கள், அஞ்சாமல் செயல்படுங்கள் என்பது நம்முடைய வாழ்க்கையின் தாரக மந்திரமாகட்டும். இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வுரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையாய் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராய் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். நாட்டுமினாட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் பரியனை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிவர வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிறைவாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்பர்களே, இளைஞர் இயக்கத்தின் பொன்விழாவை நன்றி உணர்வோடு கொண்டாடி கொண்டிருக்கிற நாம் நம்முடைய மன்றாட்டுக்களை நம்பிக்கையோடும் பக்தியோடும் ஆண்டவரிடம் எழுப்புவோம். அரைவணிக்கும் ஆற்றலே எம் இறைவா, மறை உடலாம் உம் திரு அவையை வழிநடத்தும் எம் திரு தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள், துறவியர் அனைவரையும் எல்லோரையும் உள்ளடக்கிய எல்லோரையும் அரவணைக்கிற திரு அவையை உருவாக்கிடவும், சிறப்பாக இளைஞர்களின் ஆற்றலை ஒருங்கிணைத்து திரு அவையினை வளர்ச்சி பாதையை நோக்கி வழிநடத்திட தேவையான உடல் உள்ள ஆன்ம நலன்களை தந்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆளுமையின் அடித்தளமே என் இறைவா, இந்திய நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கும் இத்தேர்தலின் வழியாக எங்களது நாட்டில் அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி சமத்துவத்தையும் பன்மைத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் போற்றுகின்ற தலைவர்களை ஆட்சிக்கு தந்து உம் மக்களை அடிமைத்தளத்திலிருந்து நீக்கிட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். இளமையை படைத்தவரே எம் இறைவா, உம்முடைய மாபெரும் ஆற்றலையும் படைப்பு திறனையும் ஊக்கத்திறனையும் கொண்டிருக்கும் ஒவ்வொரு இளைஞருக்கும் நிறைவாக ஆசி வழங்கி அவர்கள் தங்களது இளமையின் கொடைகளை தங்களின் வாழ்வில் முன்னேறுவதற்காகவும் பிறருடைய வாழ்வினை கைதூக்கி விடுவதற்காகவும் பயன்படுத்த தேவையான பகுத்தறியும் ஆற்றலையும் பரிவிரக்கத்தையும் தந்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் அழியாத இயக்கமே எம் இறைவா, எம் தமிழ்நாடு இளைஞர் பணிக்குழுவினை கடந்த 50 ஆண்டுகளாக வல்லமையோடு வழிநடத்தி வந்ததற்காக நன்றி கூறுகிறோம். இனி வரும் காலங்களிலும் எம் இயக்கம் பல இளைஞர்களை ஒருங்கிணைக்கவும்
அவர்களை புரிந்து கொண்டு காலத்தின் அறிகுறிகளுக்கேற்ப இயக்க செயல்பாடுகளை வடிவமைத்து செயல்படுத்தவும், அதன் வழி உமது இறையாட்சியை இளைஞர்களின் நடுவில் விதைக்கவும் தேவையான அருள் வரங்களை தந்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அம்மையப்பனே எம் இறைவா, என் இளைஞர் பணிக்குழுவில் செயல்படக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்களின் பெற்றோருக்கும் நிறைவாக ஆசி வழங்கி தங்கள் பிள்ளைகளின் வளர்ச்சிக்காகவும் அவர்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியையும் ஆசிரால் நிரப்பி அவர்கள் தனி மனித மாற்றினத்தை நோக்கியும் சமூக மாற்றத்தினை நோக்கியும் செயல்பட உந்தி தள்ளும் கருவிகளாக செயல்படவும் தேவையான வரங்களை தந்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உதவின் ஊற்றே எம் இறைவா, எம் இளைஞர் பணிக்குழுவினை உமது உடனிருப்போடு கடந்த 50 ஆண்டுகளாக வழிநடத்தி வந்த தமிழ்நாடு இளைஞர் பணிக்குழுவின் ஆயர் தலைவர்கள், செயலர்களையும் ஒருங்கிணைப்பாளர்களையும், மறைமாவட்ட பணிக்குழுவின் செயலர்களையும் ஒருங்கிணைப்பாளர்களையும், இயக்கத்தில் பல பொறுப்புகளை வகித்த இளைஞர்களையும் உம் ஆசிரால் நிரப்பி அவர்கள் பணிக்குழுவின் வளர்ச்சிக்காக செய்த தியாகங்களை நினைவு கூர்ந்து அதற்கான பலன்களால் அவர்களை நிரப்பவும் அவர்களின் தேவைகள் நிறைவேற்றப்படவும் அருள் தர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமுள்ள இறைவா, எங்கள் மன்றாட்டுக்களை ஏற்று எங்களை நிறைவாக ஆசீர்வதித்தருளும். தமிழக இளைஞர்கள் திரு அவையினுடைய நம்பிக்கை நட்சத்திரங்களாகவும் புதிய சமுதாயத்தை, நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்குகின்ற சிற்பிகளாகவும் வாழ்ந்திட அவர்களுக்கு அருள் புரிய வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
அன்பர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உமது பெயரை மன்றாடி நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் எங்கள் பணியின் காணிக்கைகளை தூய்மைப்படுத்தி அருளும். இதன் வழியாக எங்களையே உமக்கு உகந்த நிலையான காணிக்கையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய ஒரே பேரான மகனோடும் தூய ஆவியாரோடும் ஆழ்வகையில் ஒருவராயிராமல் மூவராயிருந்தாலும் இறைத்தன்மையில் ஒரே கடவுளாகவும் ஒரே ஆண்டவராகவும் நீர் இருக்கின்றீர். ஏனெனில் நீரே வெளிப்படுத்தியதால் உமது மாட்சி பற்றி நாங்கள் நம்புவதையே உம் மகனை குறித்தும் தூய ஆவியாரை குறித்தும் எத்தகைய வேறுபாடும் இன்றி நம்புகின்றோம். இவ்வாறு உண்மையான நிலையான கடவுள் தன்மையை நாங்கள் அறிக்கையிடும் போது ஆழ்வகையில் தனித்தன்மையையும் இறை இயல்பில் ஒருமையையும் மாண்பில் சமத்துவத்தையும் போற்றுகின்றோம். ஆகவே வானதூதர்களும் முதன்மை வானதூதர்களும் கேருபீன்களும் சேராபீன்களும் உம்மை புகழ்ந்து நாள்தோறும் முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் வண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் படித்தவாறே
இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவாரென எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். முது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்பு பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பும், புனித திருத்தூதர்கள், மாட்சிமை மிகு மறை சாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் அது உதவியை பெறுவோம் என்று உறுதியோடு நம்பியிருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவு ஆக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உமடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் இந்த திருப்பலியை நிறைவேற்றி கொண்டிருக்கிற ஆயர்கள், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமு நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என்னுடைய அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்டோக்கி எங்கள் எல்லோருக்கும் அமைதியும் ஒற்றுமையும் தந்து காத்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆண்டவர் தரும் அமைதியை ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்வோம். செம்மறி இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன்.
ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நிறைவேறும் வழிபீடமே, சமத
சுவித்திரு உள்ளமே. எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள், எல்லாவற்றுக்கும் ஆண்டவருக்கு நன்றி கூறுங்கள். பவுலடியாருடைய வார்த்தைகள் இவ்வேளையில் நம் அனைவருக்கும் நினைவு கூற வேண்டிய ஒன்று. கடந்த 50 ஆண்டுகளாக தமிழகத்தினுடைய இளையோர் பணிக்குழுவை இறைவன் தாமே தலைமையேற்று இந்த 50 ஆண்டுகளில் பல இளைஞர்களையும் இயக்கங்களையும் உருவாக்கி தமிழக திரு அவை 50 ஆண்டு பொன்விழாவை கண்டு வீறு நடை போட்டு கொண்டிருக்கிறது. பொன்விழாவின் நிறைவு விழாவையும் இன்று கொண்டாடி மகிழ்கிறது. இந்த கொண்டாட்டத்திலே நாம் ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்ற பலியில் கலந்து கொண்டிருக்கிறோம். இறைவனை புகழ்ந்து இறைவனுக்கு நன்றி கூறியிருக்கின்ற இந்த வேளையில் கடந்த 50 ஆண்டுகளிலே இறைவன் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்ததை நினைத்து மீண்டுமாக ஆண்டவருக்கு உளமாற நன்றி கூறுவோம். அவருடைய தாய் அன்னை மரியாளும் நம் அனைவருக்குமாக பரிந்து பேசி கடந்த ஆண்டுகளில் வழி நடத்தி இருக்கிறாள். அந்த இளம்பெண் அன்னை மரியாளுக்கும் நாம் நன்றி கூறுவோம். இந்த வேளையில் 50 ஆண்டுகளில் பல நல்ல உள்ளங்கள், ஆயர்கள், அருள் தந்தையர்கள், பொதுநிலையினர், இயக்குநர்கள், இளைஞர்கள் பலர் இந்த இயக்கத்தை நடத்தி இருக்கிறார்கள், செயல்படுத்தி காட்டியிருக்கிறார்கள். பெருமைப்பட வேண்டிய ஒரு காரியம். அவள் அனைவருக்கும் நன்றி கூற வேண்டிய நாளும் இதுவே. இந்த தருணத்தில் சிறப்பாக இந்த பொன் விழாவினுடைய நிறைவு நாளில் இந்த திருப்பலியை தலைமையேற்று நம் மத்தியிலே இருந்து நம் அனைவருக்கும் ஆசிரை நிறைவாக பொழிந்து அருளிய நம்முடைய ஆயர்களுக்கு நன்றி கூற வேண்டிய கடமை நமக்கு உண்டு. எனவே இந்த வேளையிலே சிறப்பாக நமக்கு திருப்பலியிலே கலந்து கொண்டுள்ள தூத்துக்குடி மறை மாவட்டத்தினுடைய மேனாள் ஆயர் பார்க்கின்ற பொழுது இப்பொழுதும் இளமை பொலிவோடு தன்னுடைய எண்ணங்களிலும் சிந்தனைகளும் நம்மிடையே இருப்பதை பார்க்கிறோம். இந்த ஓய்வுள்ள காலங்களிலும் கூட இந்த நாளில் நீங்கள் வர வேண்டும் என்று அழைத்தவுடனே நமக்காக வந்து பழைய நினைவுகளை அவர் தன்னுள் செதுக்கி கொண்டு தன்னுடைய தொடக்க காலத்திலே குருவாக இருந்த பொழுது அவர் இளைஞர்களோடு பயணித்த அந்த பயண அனுபவங்களை தன்னுள் கரைத்து கொண்டு இன்று மனநிறைவோடு நமக்கெல்லாம் ஆசிரை வழங்கி கொண்டிருக்கிறார். எனவே நம்முடைய மேனாள் ஆயர் இவான் அம்ப்ரோஸ் அவர்களுக்கு
நம்முடைய தமிழக இளைஞர் பணிக்குழுவின் சார்பாக நாம் கரவொலி எழுப்பி அவர்களுக்கு நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிப்போம். அதோடு இன்று திருப்பலியை தலைமையேற்று நமக்கு அருள் பாவித்த செங்கல்பட்டு மறை மாவட்டத்தினுடைய ஆயர் மேதகு நீதிநாதன் அவர்கள் இளமையான ஒரு மறை மாவட்டத்தை இளமை துளிப்போடு அவர் நடத்தி கொண்டிருப்பது இளைஞர்களாகி நமக்கெல்லாம் மகிழ்ச்சி அடைகிறது. என்னுடைய பேராசிரியராக அவர் திருஇருதய குருகுல கல்லூரியிலே எனக்கு மெய்யில் படிப்பை சொல்லிக் கொடுத்தவர். இன்று ஆயராக அந்த இளம் மறை மாவட்டமான செங்கல்பட்டிலே சிறப்பாக பணிபுரிந்து கொண்டிருப்பது நாம் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுவும் சிறப்பாக இளமை துடிப்புள்ள இளம் குருக்களுக்கு பல பெரிய பெரிய பொறுப்புகளை எல்லாம் கொடுத்து அவருடைய மறை மாவட்டத்தை உயர்த்தி கொண்டிருப்பதை பார்க்கின்ற பொழுது எங்களைப் போன்ற இளம் குருக்கள் எல்லாம் மிக மகிழ்ச்சியும் ஆச்சரியத்துமே தந்து கொண்டிருப்பது. அப்படிப்பட்ட நல் உள்ளம் கொண்ட ஆயர் இன்றைக்கு நம் மத்தியிலே வந்து நம்மை பாராட்ட வேண்டும், உற்சாகப்படுத்த வேண்டும், வாழ்த்த வேண்டும் என்று நினைத்து நேரத்தோடு வந்து நம்மோடு இருந்து தங்கி நம்மை வாழ்த்த வந்திருக்கிறார். எனவே தமிழக கத்தோலிக்க இளைஞர் இயக்கத்தின் சார்பாக அவருக்கு பொன்விழா வாழ்த்துக்களை கூறி கரவொலி எழுப்பி ஆயர் அவர்களுக்கும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிப்போம். இந்த நிகழ்வுக்கெல்லாம் முத்தானவர், முதன்மையானவர், இந்த பணிக்குழுவினுடைய தலைவர், கோட்டாறு மறை மாவட்டத்தினுடைய ஆயர், நம்முடைய ஆயர் நசரேன் அவர்கள். ஆயர் அவர்களுக்கு நாம் கடைசியாக நன்றி சொன்னாலும் அவரும் என்னுடைய பேராசிரியர் என்பதிலே நான் மகிழ்ந்து, இதற்கெல்லாம் அவர்தான் தொடக்க புள்ளியும், அவர்தான் எல்லா நிகழ்ச்சிக்கும் அவர்தான் தலைவர் என்ற நிலை